அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن هذه الصلاة لا تصلح لكلام الناس أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நேற்றைய தினம் நாம் தொழுகையில் சஃப்புகளில் எப்படி நிற்க வேண்டும், தொழுகையில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கும் வெளி உலக காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வணக்கமும் ஒன்றுதான் என்பதாக நாம் சில தகவல்களை கேட்டறிந்தோம். அதன் வரிசையில் தொழுகையில் நிற்கிற போது ஏதாவது உலக ரீதியான காரியங்கள், அதாவது தொழுகைக்கு வெளியில் உண்டான காரியங்களை தொழுகையில் நிறைவேற்றலாமா, செய்யலாமா, தொழுகை என்பது எப்படி மகத்துவமானது, அதில் என்ன செய்ய வேண்டும், எதை ஓத வேண்டும் என்பது உட்பட இஸ்லாம் நமக்கு அற்புதமாக சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தொழுகையில் தக்பீர் கட்டிய பிறகு என்ன ஓதணும் என்பதை ஒரு மூடலாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவான்? ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் என்றும் எது உங்களுக்கு இலகுவாக இருக்குமோ அதை ஓதுங்கள் அப்படின்னு. அப்போ தொழுகையில் குர்ஆன் தான் ஓதணும் என்பது முடிவாகிடுச்சு. அப்படி தானே? அல்லாஹ் என்ன சொல்லலை? தக்பீர் கட்டி நீங்கள் சும்மா நில்லுங்கன்னு சொல்லலை. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் என்றும் எது இலகுவானதாக உங்களுக்கு படுதோ அதை ஓதுங்கள். ஒரு டெல்லியில் ஒரு மதம் இருக்குது, அது என்னமோ இது பஹாயி மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோட்டஸ், இந்த தாமரை கோயில்னு, அங்கே உள்ள இபாதத்து என்னென்னா உள்ளே போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கணும். அது ஒரு பெரிய ஆலயம் மாதிரி இருக்குது. போய் பார்த்தனாங்க, பெரிய ஆலயம் மாதிரி இருக்குது. அதில் போய் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். எந்த சப்தம் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. ஏன்? குழந்தைகள் உள்ளே போனால் சத்தம் போடுன்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால். ஆனால் நம்ம இபாதத் அப்படி இல்லை. தக்பீர் கட்டினால் சும்மா நிற்பதல்ல. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் என்றும் எது உங்களுக்கு இலகுவானதாகப்படுதோ அதை ஓதுங்கள். அப்போது தொழுகையில் குர்ஆன் மட்டும்தான் ஓதணும் தக்பீர் கட்டிய பிறகு. இது நிலையில் கியாமில். அதற்கு பின்பு ருக்கூகளில், சுஜூதுகளில், அத்தஹியாத்துகளில், அதாவது இந்த இருக்கைகளில் என்னென்ன ஓத வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்திருச்சு. எப்படி குர்ஆன் நமக்கு வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆதாரமோ அதேபோல் ஹதீஸும் ஆதாரம். அப்போ ஹதீஸின் அடிப்படையிலும் குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலும் நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இதில் வேற ஒரு வெளியில் உள்ள எந்த விதமான ஒரு கெஸ்ஸிங், ஒரு மதிப்பீடுகளுக்கும் அங்கே சம்மந்தம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று செய்தோம் என்றால் அது தொழுகையாக ஆகுமாண்டா ஆகாது. சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்தவங்க தானே, அவங்க ஒன்றும் பரம்பரை முஸ்லிம்கள் இல்லை நம்மளை மாதிரி. அவங்க இஸ்லாத்திற்கு வந்தவங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்களும் அது தவறாக இருந்தால் அது திருத்தி கொடுக்கப்பட்டார்கள். காரணம், உலக அழிவு நாள் வரை மக்கள் அதை சரியாக செய்யணும் என்பதற்காக. ஹதீஸில் ஒரு செய்தி, முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி என்பவர் தொழுதார். இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கிறார். இஸ்லாத்தில் அவர் புதிதாக நுழைந்துள்ளார். நுழைந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு? தொழுகையில் கலந்துக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதார். தொழும்போது அவருக்கு அருகில் உள்ள மனிதர் தும்மினார். அவருக்கு அருகில் உள்ள மனிதர் தும்மினார். இப்போ இஸ்லாத்தில் ஒரு நற்பண்பு என்னண்டா, பக்கத்தில் உள்ளவர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நாம் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இது எங்கே? தொழுகைக்கு வெளியில், தொழுகையில் வச்சு இல்லை. ஆனால்
அந்த முஆவியத் பின் ஹக்கம் ஸுலமி என்பவர் தொழுகைக்கு உள்ள வெளியே என்று யோசிக்கலை. பக்கத்தில் தும்மிய மனிதர் அவர் தொழுகையில் இல்லை. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவும் இவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு தொழுகையில் சொல்லிட்டார். தக்பீர் கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதுட்டு இருக்கிறாரு. யர்ஹமுக்கல்லாஹ்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இங்கும் அங்கும் நின்றவர்கள் அவர் அப்படியே பார்க்குறாங்க. தொழுகையில் அந்த நேரத்தில் திரும்புறது கொள்றதுலாம் அது இனிமே தானே வரணும் ஒன்று அவங்க அவர் அப்படியே பார்க்குறாங்க. அவர் ஏன் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே, என்ன நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, நம்ம யர்ஹமுக்கல்லாஹ் தானே சொன்னோம், வேறு ஏதாவது தமிழில் அல்லது வேறு ஏதாவது மொழியில் பேசிட்டோமா, அரபியில் அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த தும்மியவருக்கு உண்டான அந்த வார்த்தை தானே நம்ம சொன்னோம், எல்லாரும் பார்க்குறாங்களே, சரி ஒரு வேளை என்ன அமைதிப்படுத்துகிறாங்க போல சொல்லிட்டு ஒரு அமைதியாயிட்டார். தொழுகை முடிந்தது. சஹாபாக்கள் யாரும் பேசலை. இவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னார். மக்கள் எல்லாரும் இவரை பார்த்தாங்க. இவர் கேட்டுவிட்டார், ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்கன்னு. அவங்க அமைதியாக அடைச்சிட்டாங்க. இந்த இப்படி தட்டினாங்க. தொடையில் தட்டவும் கொல்லமாக இருந்தவொன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டார். தொழுகை முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு, குறிப்பாக அந்த சஹாபியை முஆவியத் பின் ஹக்கம் ஸுலமி அருகில் அழைத்து, ஒரு தந்தை கிதாபில் இப்படி எழுதுகிறாங்க, ஒரு தந்தை தன் மகனிடத்தில் எவ்வளவு பரிவோடு ஒரு விஷயத்தை எடுத்துரைப்பாரோ, அதட்டல், மிரட்டல், திட்டுதல், முறைத்தல் அப்படிலாம் எந்த தள்ளும் இல்லாமல் அவரை கிட்ட உட்கார வச்சு, இன்ன ஹாதிஹி ஸலாத்த லா தஸ்லஹு லி ஹாதிஹில் அஃஆல், இந்த தொழுகை இதுபோல காரியங்களுக்கு பொருத்தமானதல்ல. தொழுகையில் தஸ்பீஹ், தக்பீர், கிராஅத்துல் குர்ஆன் இவைகள் தான் பொருத்தம். குர்ஆனை ஓதுவது இவைகள் தான் பொருத்தம். இதை தவிர நீங்கள் வேறு எதையும் செய்கிறதுக்கு அதில் அனுமதி இல்லை. தொழுகையில் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை வந்தால் கூட தொழுகையில் நின்று அதில் மிச்ச மீதிகளை நாம் அரைத்து கொண்டிருக்கக்கூடாது. வெளியிலேயே அதை நாம் உமிழ்ந்து விட்டு வாயை கொப்பளித்து விட்டு வர வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஒன்றும் சாப்பிடலையே, அது ஒரு மாதிரி ஆகினாங்கன்னா சிக்கிருக்கு, அதுதானே போட்டு மெல்லுறோம். தொழுகையில் அந்த மாதிரி காரியங்களுக்கு அனுமதி இல்லை. எந்த அளவுக்குன்னா, தொழுகைக்கு வெளியில் நாம் ஓதுகிற அந்த இந்த இது மாதிரி, இது யர்ஹமுக்கல்லாஹ்வை போல அல்லது யஹ்தீக்குமுல்லாஹுவை போல அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை போல, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோமா இல்லையா? இப்போ நம்ம தொழுதுகிட்டு இருந்த ஒருத்தர் வந்தார், அவர் நமக்கு சலாம் சொன்னார், நம்ம வாலைக்கும் சலாம் தொழுகையில் சொல்ல முடியுமா? தொழுகையில் வாலைக்கும் சலாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ இதுபோல் தொழுகை சம்பந்தமான விஷயங்களை தவிர, தொழுகையில் என்ன ஓதணும் என்று சொல்லித்தரப்பட்டதை தவிர வேறு எதுவும் தொழுகையில் செய்யக்கூடாது. விளங்குச்சிங்களா? இப்போது இந்த விஷயத்தை கிதாபில் அவங்க இதை எப்படி அணுகிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு ரொம்ப மென்மையாக சொன்னது ஒரு அழகான தலைமை பண்புன்னு எடுத்துரைக்கிறாங்க. நபியிடத்தில் அது இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாகத்தான் புரிகிற மாதிரி எடுத்துரைப்பாங்க. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி இதுபோல் விஷயங்கள் எல்லாம் இங்கே பொருத்தம் இல்லை. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார் மஸ்ஜித் நபவியில், அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக சிறுநீர் கழிக்க தொடங்கிட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை மிரட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. நபி சொன்னாங்க, சத்தம் போடாதீங்க, அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் பீஷாவை போனதுக்கப்புறம் அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள்கிட்ட அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடிய இடம், இபாதத் செய்யக்கூடிய இடம், இதுபோல் காரியங்கள் செய்கிறது கொஞ்சமும் பொருத்தமல்ல அப்படின்னு அவருக்கு சொல்லி, எங்கேருந்து வர்றீங்க என்ன ஏதுன்னு விசாரித்து, தூரத்துலேருந்து வர்றேன்னு சொன்ன உடனே நீங்கள் திரும்ப எப்படி போவீங்க, இருந்தாங்க நான் உனக்கு ஒரு வாகனம் தரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒட்டகமோ எதையோ கொடுத்து சில உடைகள் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவர் போய் ஊரில் சொன்னார், என்னங்க நான் மதீனாவுக்கு போயிருந்தேன், அங்கே நான் ஒரு சிறிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இறைவனை வணங்கக்கூடிய ஆலயத்தில் நான் அசுத்தம் பண்ணிட்டேன், ஆனால் அங்கே இருந்த தலைவர் என்னை அழைத்து ரொம்ப மென்மையாக சொல்லி எனக்கு பரிசுகள் வழங்கினார்னு சொன்ன உடனே அவ்வளோ நற்பண்பு உள்ள மனிதராய் என்று அந்த மஹல்லாவிலே உண்டான 300 பேர் அப்படியே புறப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க நபி இடத்துல. இதுதான் நாயகத்தினுடைய பண். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தையுமே ரொம்ப மென்மையாக எடுத்துரைத்து அதை திருத்துவார்கள். அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மள்கிட்ட அந்த தீன் முறையாக இருக்குது. நம்ம இஷ்டப்படி இல்லை, நம்ம மன விருப்பப்படி எதையும் நாம் செய்ய முடியாது. அப்படி தானே? நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் செய்கிறோம். என்னைக்காவது நம்ம இஷ்டத்துக்கு கிபிலாவை கிழக்கு பக்கம் நின்று தொழுதுருக்கோமா? எல்லா திசையும் அவனுக்குத்தானே சொந்தம்.
வலில்லாஹில் மஷரிக்கு வல் மகரிப் ஆயத்து இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஆயத்தை மேலோட்டமாக சிந்திச்சு அல்லாஹுக்கு தானே கிழக்கும் மேற்கும் சொந்தம், நாம் ஏன் மேற்கு நோக்கி தொழணும், கிழக்கு நோக்கி தொழுதா என்ன அப்படின்னு சொன்ன அப்படி இல்லை. மார்க்கம் நமக்கு இப்படித்தான் செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு நம்ம பாட்டுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். அப்படியானால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கம் எப்படி நம்ம இடத்தில் சொல்லியிருக்கிறதோ அப்படி தான் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒரு தவறை நாம் திருத்தலுக்குன்னு போகும்போது அதில் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். வல்ல நாயன் நம்மை மார்க்கத்தை வலுவாது மிக நழுவாது பின்பற்றக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.